இருக்கிறார். அவர் மகிமை மாட்சிமை நிறைந்தவராய் இருக்கிறார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இதை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமையும் உண்டாகதாக. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லோருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நம் தேவன் உயர்ந்தவராய் இருக்கிறார். அவரிடத்தில் மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் அவரிடத்துல இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பூமியிலும் சரி வானத்திலும் சரி அவரே ராஜரீகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எப்படி வாசிக்கிறோம். கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாய் இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நம் தேவனை கொஞ்ச நேரம் போற்றி மகிமைப்படுத்தி பாடுவோம். ஏனென்றால் அவரே நம் துதிகன மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகளுடன் தொழுதிடுவோம் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகளுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனமே சுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம்.
தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. ஆஹா, நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனே சுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. தேவன் மகிமை மாட்சிமை நிறைந்தவராய் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பேர் பெற்ற பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பயத்தின் மத்தியில நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். விதத்துல வாசிக்கிறோம், அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. தேவரே சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பானவர் யார் என்ற பாடலை கூட நம்ம பாடி அவர்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்படிப்பட்ட காலங்களில் தேவன் நம்மை வழி நடத்தி நம்மை ஆசீர்வதித்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லாம பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். நம்ம விசுவாசத்தோடு உற்சாகத்தோடு ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை எங்க தேசத்திலிருந்து நீர் அகற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். இசையை நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எங்க வாழ்க்கையில நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கவர் விரும்புகிறவராக இருக்கிறேன். நிச்சயமா எங்களை நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி மகிழ்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்ற பாடலை தேவரே நீ சகலம் செய்ய வல்லவர், உமக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை என்ற பாடலை உற்சாகத்தோடு பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. கரங்களை தட்டி பாடுவோம். தேவனே நீ சகலம் செய்ய வல்லவர், தேவனே நீ சகலம் செய்ய வல்லவர்.
சகலமும் தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் எங்களையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன்,
செய்திடுவே. கர்த்தாவே தேவதன் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவனே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. என் தேவன் அவர் செய்ய நினைத்ததை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பார்க்கும்போது வனாந்திரத்துல 40 வருடங்களாய் ஆண்டவர் அற்புதமாய் அவர்களை வழி நடத்தினார். தூதர்கள் உண்ணும் உணவை கொடுத்து மன்னாவினால் அவங்களை கொடுத்து நல்ல ஆகாரத்தை கொடுத்து அவங்களை வழி நடத்தினார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பகல்ல ஒரு மேக சம்பவமும் அக்னி சம்பவமா இருந்த ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம வேலைக்கு இன்னும் செல்ல முடியவில்லை, சம்பாதிக்க முடியவில்லை, ஆனாலும் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் போஷிக்கிறார் அல்லவா? ஆண்டவரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துவோமா? நம்ம சபை மக்களையும் நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் கண்ணின் கருவில போல பாதுகாத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வைரஸ்கள் எதுவும் நம்ம பகுதிக்குள்ள அங்க வராம ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார் அல்லவா? கொஞ்ச நேரம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை கண்ணின் கருவில போல பாதுகாத்து வைத்திருக்கிறீங்களே, எங்க குடும்பத்துல இருக்கிற அனைவரையும் நீங்க பாதுகாத்து இருக்கிறீங்களே, அதுக்காகவுமே நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நல்ல உணவை எங்களுக்கு கொடுக்குறீங்களே, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குறீங்களே அப்பா. ஆண்டவரே நாங்க நினைச்சு கூட பார்க்காம ஆண்டவரே இருந்த இந்த நாட்கள்ல கூட கர்த்தாவே ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்னு நாங்க எதிர்பார்க்கவில்லப்பா. ஆனால இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில கூட அப்பா உடைய கிருபை எங்களோடு இருப்பதற்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடுமே நாங்க ஸ்தோத்திரிக்கிறோமே, நாங்க ஸ்தோத்திரிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க மேல நீங்க வைத்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கண்ணின் கருவில போல பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம், சுகத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், சமாதானத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொஞ்ச நேரம் நம்முடைய ஆண்டவரை நன்றி உள்ள இருதயத்தோடு அவருடைய நாமங்களை சொல்லி கொஞ்ச நேரம் அவரை மகிமைப்படுத்துவோமோ? நன்றி உள்ள இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறான். இந்த வேளையில நம்ம நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இது சரியில்லையே, எப்போதும் இதெல்லாம் மாறும் என்று நமக்கு பல காரியங்களை குறித்து ஒரு சிந்தனைகள் இருந்தாலும் சரி, ஆண்டவரை நம்ம நன்றி சொல்றதற்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நீங்க நல்ல சுவாசிக்கிற காற்றை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இயற்கையின் மேல் அதிகாரத்தை படைத்திருக்கிறீரே, ஆண்டவரே எங்களை ஏதோ தாக்காத படிக்க கட்டாவே உடைய கிருபையின் கரம் எங்களோடு இருப்பதற்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we want to thank you for all the blessings that you have given in our life, Lord. அப்பா இந்த கால வேளையில உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி உள்ள இதயத்தோட ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியோர் முதல் சிறியோர் வரை நீங்க பாதுகாத்திருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. எங்க சபை மக்களை நீங்க பாதுகாத்திருக்கிறதுக்காக நன்றிப்பா. எங்க சபை மக்களின் தேவைகள் எல்லாவற்றையும் அற்புதமாய் சந்தித்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். போஷித்து வழிநடத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சரீரத்துல நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறீங்களேப்பா, உற்சாகத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீங்களே. இந்த கால வேளையில அப்பா இப்படி ஒன்று சேர்ந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே. இப்படிப்பட்ட ஆண்டவரே டெக்னிக்கல் திங்ஸ் நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya hallelujah. Jesus, Jesus, we praise you Lord. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya.
நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. Thank you, Jesus. 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13-18 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு எப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட குவாரண்டைன்ல நம்ம இருக்கிறோம். நமக்கு நிறைய நேரங்கள் இருக்கிறது. இங்க பேதுரு அவருடைய நிருபத்தில் குறிப்பிடுகிறார், கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். Let's make the best use of this time. இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். இந்த நாட்களில் நமக்கு நிறைய நேரங்கள் இருக்கிறது. நம்ம வெளியில எங்கேயும் செல்றதில்லை, ஊழியத்துக்காக வெளியே போகிறதில்லை, சம்பாதிக்கிறதுக்கு வெளியே போகிறதில்லை, வீட்டில் இருக்கிற வேலையில கூட. இப்படிப்பட்ட நேரங்களை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம். தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று வேதம் நமக்கு குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல கேட்கணும், ஆண்டவரே நம்ம உங்களை அதிகமாய் வளர எங்களுக்கு கிருபை கொடும். அநேக நேரங்கள்ல இந்த குவாரண்டைனுக்கு முன்னாடி நம்ம யோசித்து பார்ப்போம். இவ்வளோ இடங்களுக்கு ஓடி இருப்போம், சம்பாதிக்கணும்ட்டு பல இடங்களுக்கு ஓடி இருப்போம். சரியான ஜெப நேரங்கள் இல்லை. ஊழியம் செய்யறோம்ட்டு நம்ம நிறைய இடங்களுக்கு ஊழியம் செய்ய போயிருப்போம். நான் தனித்து காத்திருக்கிற நேரங்கள் கூட நமக்கு இல்லாம கூட சில நேரங்களை ஊழியம் செஞ்சிருக்கோம். ஆனா ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட நேரங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவள் அதிகமாய் வேரூன்றி வளருவதற்காக அந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்காததுனால பல வறட்சிகள் நம்ம வாழ்க்கையில சந்தித்திருக்கோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வறட்சி, டயர்ட், நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கோம். எவ்வளவுதான் சம்பாதிக்கணும், எவ்வளவு ஓடுறோமே அப்படின்ட்டு பல சோர்வுகளுக்குள்ளாக நம்ம இருந்திருக்கோம். அவர் வறண்ட நிலங்களையும் அவாந்திரமான இடங்களையும் ஆறுகளை உண்டாக்குகிற தேவனா இருக்கிறார் நம்ம விதத்துல.
நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையில அப்போ வறண்டு போயிருக்கிற இந்த வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போல மாற்றும். ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, fill us with your power, Lord. Fill us with your anointing. Fill us with your grace. ஆண்டவரே, எங்களை நிறைத்தருளுங்க சுவாமி. வறட்சியா இருக்கிற எல்லா பகுதியும் இயேசுவே நீங்க நிறைத்தருளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி கேட்போம். இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவர் நம்மை புதிய பலத்தினால் புதிய கிருபையினால நிறைக்கவும் போதுமானவராக இருக்கு. தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையே. அவரே நம்மை தாங்குகிறார், தப்புவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இம்மட்டுமாக தம்முடைய செட்டை நிழலிலே தேவன் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். அவர் ஏன் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்மை பாதுகாக்கிற தேவனுக்கு நன்றாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துவோம். ஏன் நம்மை அவர் பாதுகாக்க வேண்டும் என்றால், நாம் அவருடையவர்கள். நாம் அவருடையவர்கள். அவர் தம்முடைய சட்ட நிழலிலே நம்மை பாதுகாக்கிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அங்கே என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர் என்பதை நாம் வாசிக்க முடியும். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். அவருடையவள் என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்துகிறது. அவர் நம்முடைய மணவாளன். அவர் நம்முடைய மணவாளனாக இருக்கிறபடினாலே நாம் அவருடைய மணவாட்டிகளாக இருக்கிறோம். ஆகவே மணவாளனாகிய கிறிஸ்து வர இருக்கிறார். மணவாட்டிகளாகிய நாம் அவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இது தேவனை தேடும் காலம். இது தேவனை மகிமைப்படுத்தும் காலம். இது தேவனை அறிந்து கொள்கிற காலம் அல்ல. நாம் ஏற்கனவே ஆண்டவராகிய தேவனை அறிந்திருக்கிறோம். இது நாம் தேவனை தேடுகிற காலம். தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கட்டும். நாம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலம் நாம் தேவனை அறிந்தவராய் இருக்கிறபடினாலே அவரை உலகிற்கு வெளிப்படுத்தும் காலம் இது. இந்த காலங்களில் நாம் மௌனமாக இருக்கவே கூடாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும்
இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹalleluya, praise God. ஹalleluya. இது தேவனை தேடும் காலம். இது மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை வாசிப்போமானால் ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லப்படுகிறது. அதை வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 5:6. கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லப்படுகிறது. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பிழைப்பு என்று சொன்ன உடனே பிழைக்க முடியாத காலங்களில் இப்போ அமர்ந்திருக்கிற ஒரு எண்ணங்கள் நம் எல்லோருக்கும் இருக்கிறது. பிழைக்க நினைத்தாலும் பிழைப்பை தேடி ஓட முடியாத ஒரு காலத்திலே, அமர்ந்திருக்கும் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய தமிழ் தேசம் மாத்திரமல்ல, இந்தியா முழுவதும், உலகத்தின் பல நாடுகளிலே ஜனங்கள் பிழைப்பை தேடி ஓட முடியாமல் வீடுகளிலே அமர்ந்திருக்கிற காலம் இது அமர்ந்திருக்கிற காலத்திலே நாம் ஆண்டவராகிய தேவனை நினைவு கூர்ந்து அவருடைய நினைவுகளிலே முன்னேறி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆகவே ஆமோஸ் அழகாய் சொல்கிறார், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு உரைத்த வார்த்தையை 1 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 28ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 28:9 என்ன சொல்கிறது என்பதை நாம் கவனிப்போம். என் குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, அவரை உத்தம இருதயத்தோடும், அவரை உத்தம இருதயத்தோடும், உற்சாக மனதோடும் சேவி, உற்சாக மனதோடும் தேடி, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து, எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து, நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார், நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். போதும், ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு ஒரு ஆலோசனையாகவும் அறிவுரையாகவும் இந்த வார்த்தையை சொல்கிறார். என் குமாரனாகிய சாலமோனே, நீ அவரை தேடுவாயானால் உனக்கு தென்படுவார். நீ அவரை தேடுவாயானால் அவர் உனக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அல்லது நீ அவரை தேடும்போது அவரை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் உனக்கு உண்டாக்கி தருவார். இது தேவனை தேட வேண்டிய காலத்திலே நாம் நிற்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, புதிய ஏற்பாட்டிலே யாக்கோப்பு தன் நிருபத்திலே குறிப்பிடும் போது, யாக்கோப்பு 4ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், யாக்கோப்பு 4:8 வாசிக்க கேட்போம். தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார், அவர் உங்களிடத்தில் சேருவார். போதும், எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஹல்லேலூயா, அருமையான ஒரு வார்த்தை. யாக்கோப்பு தேவனுடைய ஜனங்களுக்கு ஆலோசனையாக இந்த வார்த்தையை பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஹல்லேலூயா.
நாம் தேவனிடத்தில் சேர கூடிய வழிகள் எவைகள் என்பதை அறிந்தால்தான் சேர முடியும். ஒரு ஊருக்கு செல்வோமானால் அந்த ஊருக்கு செல்லுகிற வழியை அறிந்தவர்களிடத்தில் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் சரியான நிலையிலே நாம் சரியான இடத்திற்கு செல்ல முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லும்போது மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் கேட்போம். மத்தேயு 7:7 கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப்படும். போதும். கேளுங்கள், கேளுங்கள். கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும், கேளாதவனால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவம் பெற்ற நாம் சில வாரங்களாக ஆலயங்களுக்கு செல்ல முடியாமல் பலவிதமான மனவேதனைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலர். ஆனால் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த அனுபவம் மாறி இப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நாளை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அதான் ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். தேவனுடைய ஆலயங்கள் மூடப்பட்டாலும் தேவனுடைய ஜனங்களுக்கு ஆண்டவரை ஆராதிப்பதிலே ஒரு குறையும் இல்லை. லாக்டவுன் என்று சொல்லப்படுகிற இந்த காலங்களிலே நாம் வீடுகளிலே அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய இயல்பான வாழ்க்கை எதுவென்றால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதுதான் இயல்பான வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் இந்த காலங்கள் அப்படி அல்ல. நாம் வீடுகளிலே அமர்ந்திருக்கிறபடினா நாம் நினைத்தாலும் எந்த பணியும் செய்ய முடியாது. நாம் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறபடினாலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை இந்த நாளிலே நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லப்படுகிறது? கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். தேவனுடைய வார்த்தையை நன்றாய் கவனிக்க வேண்டும். கேளுங்கள் என்று இயேசு சொல்கிறார். அப்படியானால் கேட்க அறிந்திருக்க வேண்டும். தேடுங்கள், தேடக்கூடிய அந்த நிலையை நாம் தெரிந்திருக்க வேண்டும். தட்டுங்கள், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்கிறார். ஆகவே தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ள பழகியிருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த லாக்டவுனிலே பிழைப்பு அடைபட்டு விட்டதே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று கலங்கி தவித்துக் கொண்டிருக்காதீர்கள். சொந்தமாய் தொழில் செய்கிறவர்கள் ஏறத்தாழ 30 நாட்களுக்கு மேலாக உடைய தொழில்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். தொடர்ந்து நான் என்ன செய்ய போகிறேன்? நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை இந்த லாக்டவுன் காலங்களிலே கழிந்த பின்பு இரட்டிப்பான நிலைமையில நீங்கள் இழந்ததை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு நல்ல வழிவாசல்களை திறப்பார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் இழந்ததை 2 மடங்காக திருப்பித் தர தேவன் வல்லமை உடையவராக இருக்கிறார். அவரை நம்பினவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆகவே எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே வேதம் அவதான் சொல்லப்ப நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் ஒரு பாடலை விதமாய் பாடியிருக்கிறார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே என்று சொல்லி. இந்த காலவேளை எதை குறித்தும், இந்த நேரத்திலே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. எனக்கு அன்பானங்களே, சேர்ந்து பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். கலங்காதே மகனே,
கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார். சேர்ந்து பாடுவோமா? கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார்.
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து நீ வாழும்போது நீ இழந்ததை உனக்கு இயேசு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், இந்த வேளையிலே நீங்கள் இருக்கும் இடத்திலே கரங்களை தட்டி ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லப்படுகிறது. நம்முடைய இயேசு வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்திலே இயேசுவானவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். அங்கே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்தின் செயல்கள், அவருடைய நீதி நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட சத்திய வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி நம்முடைய ஜீவியத்தை நாம் நடத்தும் போது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சொந்தமாக ஒரு சிறிய பிஸ்னஸ் பண்ணலாம். உங்களுடைய பிஸ்னஸ் முடங்கி உங்கள் பிஸ்னஸ் முடங்கி விட்டதே என்ற கலக்கம் நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள். இந்த இடைப்பட்ட 30 அல்லது 40 நாட்களிலே நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை பல மடங்கு கொடுக்க தேவன் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சிறிய பெட்டிக்கடை வைத்திருந்த ஒரு சகோதரை குறித்து நான் நன்கு அறிவேன். அவர் ஒரு நல்ல தேவ மனிதர். வாரத்தில் 6 நாட்கள் அவர் அந்த சின்ன மளிகை கடை, ஒரு சிறிய பெட்டி மளிகை கடை தான். அவர் வாரந்தோறும் ஆலயத்திற்கு தவறாமல் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறவர். ஆராதனை முடிந்த பின்பு அவரும் அவருடைய துணைவியாரும் கொஞ்சம் கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு அவருடைய ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கிற இடங்களிலே சென்று மக்களுக்கு அந்த கைப்பிரதிகளை கொடுத்து ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லி வந்தார்கள். ஆலயத்திலே சனிக்கிழமை உபவாச ஜெபம் என்றால் கடையை மூடி விடுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை கடை மூடப்பட்டிருக்கும். இவ்விதமாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் ஒரு சனிக்கிழமை ஆலயத்தில் உபவாச ஜெபம் இருந்தது. வெள்ளிக்கிழமை மாலையிலே அவர்கள் கடைக்கு வழக்கமாக வாழைப்பழம் தார் போடுகிறவர்கள் வந்து வாழைப்பழ தாரை, ஒரு பெரிய தாரை ஒன்று அவர்கள் கொடுத்து விட்டு பணத்தை வாங்கி சென்று விட்டார்கள். மறுநாள் அதை விற்க வேண்டும். ஆனால் மறுநாள் சனிக்கிழமை ஒரு கடையை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சனிக்கிழமை மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமையும் கடை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வாங்கப்பட்ட அந்த வாழை பெரிய தாரிலே 100க்கு 150க்கும் மேற்பட்ட பழங்கள் இருக்கிற ஒரு பெரிய தார். அவர் வெள்ளிக்கிழமை இரவு கடை அடைக்கும் போது அந்த வாழைப்பழ தாரை பார்த்துவிட்டு என் இயேசு நல்லவர் என்று சொல்லிவிட்டு கடையை அடைத்து விட்டு அவர் சென்று விட்டார். மறுநாள் சனிக்கிழமை உபவாசித்து ஜெபித்தார் வழக்கத்தின்படி. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு சென்றார்கள். அவரும் அவருடைய துணைவியாரும் ஆண்டவரை ஆராதித்தார்கள் வழக்கத்தின்படி. ஆலயம் முடிந்தவுடனே அவர்கள் கொஞ்சம் கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கிற ஜனங்களை சந்தித்து சுவிசேஷத்தை அறிவித்துவிட்டு இரவு அவர்கள் வீடு திரும்பி விட்டார்கள். மறுநாள் திங்கட்கிழமை காலையில் எழுந்து கடைக்கு செல்ல வேண்டும். 7 மணிக்கு அவருடைய கடைகளை 7-7:30 மணிக்கு கடைகளை திறப்பார்.
அவர் மனதில் நினைத்து கொண்டு போகிறார், அநேகமாக முழுவதுமாய் பழுத்து விட்டிருக்கும், அது எப்படி ஒரே நாளிலே விற்பேன்? சரி, என் இயேசு நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே போய் கடையை திறந்தார். அவர் கடையை திறப்பதற்கு முன்பாகவே அவருடைய கடையின் வாசலில் 2 நபர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவரிடத்தில் கேட்டார், சகோதரர் என்ன வேணும்? அவர்கள் சொன்னார்களாம், ஐயா, உங்களுடைய கடையிலே வாழைப்பழம் ஒரு பெரிய தார் இருப்பதாக பக்கத்து கடைக்காரர் சொன்னார். நாங்கள் காலையிலே ஒரு திருமண விஷயத்திற்காக நாங்கள் வந்துவிட்டோம், எங்கள் வாழைப்பழம் எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் மறந்து விட்டு வந்துட்டோம். காலையில் எங்களுக்கு டிஃபன் செக்ஷனில் வாழைப்பழம் கொடுக்க வேண்டும், ஆகவே அந்த தாரை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம், அதற்காக தான் காத்திருக்கிறோம் என்றார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் கடையை திறந்தவுடனே அந்த முழு பழந்தாரை அவர்கள் வாங்கி கொண்டு நல்ல விலை கொடுத்து வாங்கினார்களாம். அப்போது அந்த சகோதரர் சொன்னாராம், அந்த கடைக்காரர் சகோதரர் சொன்னார், இவ்வளவு வேண்டாம், இதில் ஒரு 50 ரூபாய் இல்லை வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பழம் எங்களுக்கு இல்லாவிட்டால் காலை உணவிலே எங்களுக்கு நல்ல பெயர் இல்லாமல் போயிருக்கும், ஆகவே வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் தேவன் செய்கிற ஒரு செயல். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் சிறிய வியாபாரம் செய்யலாம், அல்லது ஒரு தொழில், ஒரு சிறிய கம்பெனி வைத்திருக்கலாம். இந்த அடைப்பட்ட காலங்களிலே நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை தேவன் உங்களுக்கு 2 மடங்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மீண்டும் ஒரு விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. தேவனை தேடும்போது நமக்கு 5 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தரை தேடும்போது ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுப்பதாக ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக 5 விதமான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையாக பார்க்க போகிறோம். முதலாவது ஆசீர்வாதம், மகிழ்ச்சியை தேவன் தருகிறார். மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு தேவை, மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் மகிழ்ச்சியாய் வாழ்வது. தேவனை தேடும்போது, இயேசுவை தேடும்போது அந்த மகிழ்ச்சியை இயேசு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக, நிறைவான வாழ்வு, நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, அது மனிதனுக்கு தேவை, அதை இயேசு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது, மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் தேவை, அது சந்தோஷம். வேதம் சொல்லுகிறது, அவரை தேடுகிறவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. நான்காவதாக, மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு தேவை, சகலத்தையும் அறிந்து கொள்ளுதல். நடப்பதற்கு முன்பாகவே சில விஷயத்தை நாம் அறிந்து கொண்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். அந்த வாழ்வு எப்போது கிடைக்கும் என்றால், இயேசுவை நாம் தேடும்போது கிடைக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஐந்தாவதாக, பலனை தேவன் கொடுப்பார், நற்பலனை கொடுப்பார். ஆகவே இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை இயேசு நமக்கு கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் இயேசுவுக்கு இந்த காலவேளையிலே நாம் மகிழ்ச்சியை தெரிவிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஆகவே முதல் ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக மகிழ்ச்சி என்று வேதம் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 105 அதிகாரம் 34 வசனத்தை வாசிப்போமானால் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 105:34 மூன்றாம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கிறோம். சங்கீதம் 105. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவருடைய வல்லமையும் நாடுங்கள். அவர் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். போதும், பாருங்கள் எவ்வளவு அழகாய் சொல்லப்படுது. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்ந்திருக்கும் என்றால் மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க தேவனை தேடும் போது உங்க இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென் என்று சொல்லுங்க.
நீங்க குடும்பமா இப்பொழுது இந்த அமர்ந்து உங்கள் வீடுகளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்ந்திருப்பதாக என்று வேதம் சொல்லப்படுகிறது. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தேடுங்கள், இயேசு சொன்னார், அப்பொழுது கண்டடைவீர்கள். இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லும் போது கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவருடைய வசனத்தை எல்லாவற்றையும் அப்படியே நிதானமாய் கவனித்துக் கொண்டு வாருங்கள். ஆகவே ஆண்டவரை தேடுங்கள், வேதம் அப்படித்தான் சொல்லப்படுது. அவரை தேடினால் உங்களுக்கு மகிழ்ச்சியை தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். இரண்டாவதாக, நிறைவான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நிறைவு. சிலருடைய வாழ்க்கையில எவ்வளவு வந்தாலும் குறைவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் நிறைவை பெறவே மாட்டார்கள். இன்றைக்கு அநேக மனித வாழ்வு எப்படி என்றால் பணம் 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன செய்ய போகிறார்கள் அந்த பணத்தை வைத்து என்று தெரியவில்லை. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. செல்வ பிரியர்கள் தங்களுடைய செல்வத்தினால் திருப்தி அடையவே மாட்டார்கள். அப்படி என்றால் நிறைவு அவருடைய இருதயத்தை ஆட்கொள்ளாது. எத்தனை கோடி சேர்ந்தாலும் இன்னும் பல கோடிகள் சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்ற சிந்தை அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் வேதம் அதை குறித்து அழகாய் சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவரை தேடினால் நிறைவான வாழ்வை ஆண்டவர் தருவார். சங்கீதம் புஸ்தகத்திலே 34ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை வாசிப்போமானால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லப்படுது. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நிறைவான வாழ்வை தேவன் தருவார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று பார்த்தோம். ஆகவே குறைவுகளை நிறைவாக்க இயேசு வல்லமை உடையவராக இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். மூன்றாவதாக, சந்தோஷப்படுவார்கள். சந்தோஷம் மனித வாழ்வில் மிகவும் அவசியமானது ஒன்று. சங்கீதம் புஸ்தகத்திலே 70ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை வாசிப்போமானால் அங்கே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. உம்மை தேடுகிறவர்கள் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ஆகவே மனித வாழ்வில் மிக அவசியமான ஒரு ஆசீர்வாதம் சந்தோஷம். சிலர் வாழ்க்கையில எப்போதும் சந்தோஷம் என்பதை பார்ப்பது அரிதான ஒரு விஷயமாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் என்று பெயர் வைத்திருப்பார்கள், ஆனால் சந்தோஷமே இல்லாமல் இருப்பார்கள். பெயருக்கும் இந்த வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். பரிசுத்த வேதாகமத்திலே சந்தோஷத்தை இழந்தவர்கள் அநேகர் இயேசுவிடத்தில் வந்தார்கள். அதில் குறிப்பிடாக 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியானவள், அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்த ஒரு சம்பவத்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 43ஆம் வசனத்திலும் 44ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்க முடியும். எடுத்து வாசிக்க கேட்போம். லூக்கா 8:43-44. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ
இயேசுவுக்கு பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அநேக வைத்தியரிடத்தில் அவள் சென்று தன் ஆஸ்தியை எல்லாவற்றையும் வைத்தியத்திற்காக செலவு செய்த போதிலும் ஒரு வைத்தியனும் அவளை சுகம் கொடுக்க முடியாமல் போனது என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. கவனித்து பாருங்கள். பல வைத்தியரிடத்தில் சென்றாலும் அவளுடைய சொத்துக்களில் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பும் அவள் சுகம் பெறவில்லை. அவள் இயேசுவிடத்தில் வந்தால் இயேசு அவளை சுகமாக்கினாள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 48ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. அவர் அவளை பார்த்து மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகளே சமாதானத்தோடு போ என்று இயேசு சொன்னார். மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு கூட நீ போ என்று சொன்னார் இயேசு. ஆகவே இவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை இழந்தால் இயேசுவிடத்தில் வந்தால் இழந்த சந்தோஷத்தை இயேசு அவளுக்கு மறுபடியுமாக தந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே சந்தோஷப்படுவார்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லப்படுகிறது. 4வது ஆசீர்வாதத்தை வேதத்திலே வாசிப்போம். சகலத்தையும் அவர் அறிவார்கள். சகலத்தையும் அறிகிற ஒரு ஆசீர்வாதம் இது மனித வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நண்பர்களைப் போல நம்மிடத்தில் பழகி நம்மை நயவஞ்சகமாக ஏமாற்றுகிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்மை செய்வதைப் போல நன்மை செய்து கடைசியில் நமக்கு பலவிதமான தீங்கை செய்து விடுவதை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகத்திலே 28ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை வாசிப்போமானால் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 28:5. துஷ்டர்கள் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிந்து கொள்வார்கள். சகலத்தையும் கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிந்து கொள்வார்கள். இந்த உலகம் ஏமாற்றுகிற ஒரு உலகம், இந்த உலகம் வஞ்சிக்கிற ஒரு உலகம். நல்லவர்களைப் போல நம்மிடத்தில் பழகி கடைசியிலே நம்மை வஞ்சித்து ஏமாற்றி அநியாயமாய் நம்மிடத்தில் உள்ளவைகளை பறித்து கொள்கிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே சகலத்தையும் அறிந்து கொள்கிற ஆற்றல் நமக்கு மிகவும் அவசியம். பலருடைய வாழ்க்கையிலே கஷ்டப்படுவதற்கு மிக முக்கியமான காரியம் அறியாமை என்பதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அறியாமையின் செயல்களால் என்ன செய்வது என்று தெரியாமல் செய்து பலவிதமான போராட்டங்களிலே சிக்கல்களிலே மாற்றிக்கொள்கிறார்கள். நன்மை செய்ய போய் தீமை வந்து விடுகிறது. காரணம், அவர்கள் நல்லவர்கள் என்று நினைத்து நன்மை செய்கிறோம். ஆனால் கடைசியிலே அவருடைய சுயரூபம் நமக்கு தெரியப்படுகிறது. நம்மை அவர்கள் பகைக்கிறார்கள், வஞ்சிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். ஆகவே அறிந்து கொள்கிற ஆற்றலை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். தானியேலின் காலத்திலே, தானியேலின் புஸ்தகத்திலே நேபுகாத் நேச்சார் என்று சொல்லப்படுகிற ராஜா அரசாண்ட நாட்களிலே நேபுகாத் ராஜா சொன்ன வார்த்தையை தானியேலின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 47ஆம் வசனத்திலே வாசிக்க முடிகிறது. எடுத்து வாசிக்க கேட்போம். தானியேல் புஸ்தகம் 2:47. ராஜா தானியேலை நோக்கி நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாகவே உங்கள் தேவனே தேவர்களுக்கெல்லாம் தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றார். 48ஆம் வசனத்தை வாசிப்போம்னால் அடுத்த வசனம், பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து
முழுவதுக்கும் அவனை பாபிலோன் மகாரம் முழுவதற்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த நேபுகாத்நேச்சர் நாட்களிலே தானியேலுக்கு தேவன் மறைபொருளை வெளிப்படுத்தினபடினாலே ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை அதன் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடிந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடும் போது நமக்கு கிடைக்கிற 4வது ஆசீர்வாதம் மறைபொருள்களை அறிந்து கொள்கிற ஆசீர்வாதம். சகலத்தையும் அறிவார்கள் என்று வேதம் அழகாய் சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவனை விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது இருக்கிற இடத்திலே உங்கள் கைகளை உயர்த்தி மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு மறைவான விஷயத்தை தேவன் வெளிப்படுத்துவார். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? வாசிக்க கேட்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. பெரிய காரியங்கள், நீ அறியாத காரியங்கள், உன் புத்திக்கு எட்டாத காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. இயேசு சொன்னார், கேளுங்கள், கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று சொன்ன வார்த்தை நினைவு கூறுங்கள். அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது மறைபொருள்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு நீங்கள் தேசத்திலே ஆசீர்வாதமாய் சுகமாய் வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. 5வது ஆசீர்வாதம், பலன்களை அளிப்பார். நிறைவான பலன்களை அளிப்பார். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமானால், எபிரேயருக்கு நிருபம் 11:6 சொல்லப்படுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். வாசிக்க கேட்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமாம். அல்லேலூயா. அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்பதை அறிந்து கொள்வதிலே ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசமான உறுதியான விசுவாசத்தை வைத்தால் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்ற வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நற்பலனை அளிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. 10ஆம் அதிகாரத்திலே 46ஆம் வசனத்தையும் 47ஆம் வசனத்தையும் வாசிப்போமானால் அங்கே ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்கிறது. வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது பர்த்தேமி என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். போதும், இயேசு வருகிறார் என்பதை அவன் அறிந்த உடனே இயேசுவிடத்தில் நற்பலன் நிச்சயமாக தனக்கு கிடைக்கும் என்று அவன் விசுவாசித்தான் தன்னுடைய இருதயத்திலே. ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்வதை நாம் வாசிக்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை அழைக்கிறார். அவனை எல்லோரும் தடை செய்கிறார்கள். நீங்க தேவனை தேடும் போது பலவிதமான தடைகள் வரும். அந்த தடைகளை நீங்கள் விசுவாசத்தோடு கூட மேற்கொள்ளும் போதுதான் நற்பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு அவனை அழைத்து வர சொன்னார் என்று வேதத்தில் அழகாய் சொல்லப்படுகிறது.
அவனை அழைத்து வர சொன்ன உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் சென்றான். இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான் என்று வேதம் அழகாய் சொல்லப்படுகிறது. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். உடனே அவன் பார்வை அடைந்து வழி அருகே இயேசுவை பின்பற்றி சென்றான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த பர்த்தேமேயு இயேசுவின் மீது மெய்யான விசுவாசம் வைத்தான். அவனுடைய விசுவாசத்தின்படி அவனுக்கு ரட்சிப்பு உண்டானது. அவன் இயேசுவை தேடும்படியாய் பல நாட்களாய் விரும்பினான். இயேசுவை குறித்து நன்றாய் அறிந்திருந்தான். அவர் எந்த கோத்திரத்தில் வந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். கண்கள் தெரியாவிட்டாலும் காதுகளினாலே அவைகளை கேட்டு தன் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொண்டான். வேத வாக்கியங்களை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அதனால் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படியாக ஆண்டவர் செய்வார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தன் இருதயத்தில் விசுவாசித்தான், அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆகவே நற்பலனை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த நாளிலே நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்மை நோக்கி கடந்து வருகிறது. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவரை தேடுமால் நமக்கு இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை தேவன் உண்டாக்குவார். நிறைவான வாழ்வை உங்களுக்கு தேவன் தருவார். சந்தோஷப்படும்படியாக உங்களுடைய வாழ்வானது எப்பொழுதும் நேர்த்தியாக இருக்கும். சகலத்தையும் அறிந்து கொள்கிற ஆற்றலை உங்களுக்கு தருவார். நற்பலனை உங்களுக்கு தேவன் அளிப்பார். கண்களை மூடுவோமா? கரங்களை உயர்த்தி கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தையை நீங்கள் உங்கள் இருதயத்தில் வைத்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொன்னார். அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். நமக்கு நிறைவான பலனை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Praise the Lord Jesus. Thank you Lord. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தியோ அல்லது கரங்களை தட்டியோ உங்களுடைய வீடுகளிலே நம்பிக்கையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Praise the Lord Jesus. Thank you Lord. ஹல்லேலூயா. என்னை கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவே, கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவா. கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்தி, ஓ glory. என்னை கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவே, கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவாய். எல்லோரும் என்னைய கூப்பிடுவாய், சகல வியாதி வேதனையும் அகற்றி உன்னை குணப்படுத்தி, சகல வியாதி வேதனையும் அகற்றி உன்னை குணப்படுத்தி, ஆரோக்கிய வாழ்வு அளித்திடுவேனே உந்தன் பரிகாரியே, ஆரோக்கிய வாழ்வு அளித்திடுவேனே உந்தன் பரிகாரியே. என்னை கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவே, கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவாய். என்னை கூப்பிடுவாய், உந்தன் துக்கம் மாற்றிடுவே, களிப்பின் தொனியும் எழும்பிடுமே, உந்தன் துக்கம் மாற்றிடுவே, களிப்பின் தொனியும் எழும்பிடுமே, துதி போல கேட்கும் மகிழ்ச்சியும் தங்கும், உன்னை விடுவிப்பேன் நான். துதி ஒலி கேட்கும் மகிழ்ச்சியும் தங்கும், உன்னை விடுவிப்பேன் நான்.
அறியாததும் காரியம் அறிந்திடுவாய். என்னை கூப்பிடுவாய். மேன்மையான வாக்குத்தத்தம், அருமையான வார்த்தைகளை, மேன்மையான வாக்குத்தத்தம், அருமையான வார்த்தைகளை நிறைவேற்றும் தேவன் நானே அறிவாய். உனக்கு செவி கொடுப்பேன். நிறைவேற்றும் தேவன் நானே அறிவாய். உனக்கு செவி கொடுப்பேன். என்னை கூப்பிடுவாய். மறுமொழி கொடுத்திடுவேன். கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவாய். என்னை கூப்பிடுவாய். எல்லா கரங்களை தட்டி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை எங்கள் இருதயமாகிய பலைகளை வைத்து நாங்கள் இனிவரும் காலங்களிலே உம்மை உண்மையாக உத்தமமாக தேடி நீர் வைத்திருக்கிற நற்பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் அனைவருக்கும் நீர் கிருபை தருவீராக. கரங்களை தட்டி எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகளை தங்கள் இருதயமாகிய பலகைகளை வைத்து மேன்மையான ஆசீர்வாதங்களை, இப்போது சொல்லப்பட்ட இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை தங்கள் வாழ்நாளிலே பெற்று கிருபையும் சமாதானத்திலும் ஆண்டவர் மகிழ்ச்சியிலும் முன்னேறி செல்ல வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் சமாதானம் இவர்கள் வாழ்வில் பெறுவதாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நாம் அனைவரோடு உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் என்றைக்கு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். God bless you.